என்பிஎஸ் நம் பாரத சேவை அப்படின்னே சொல்லிட்டு இருக்கோம். பட் என்னது இது இந்த என்பிஎஸ்? புதுசாக இருக்குல்ல கேட்குறதுக்கு. நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் வந்திருக்கும். என்பிஎஸ் பற்றி ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஒரு மனிதனின் கனவு ஒரு சமூகத்தின் வாழ்வை மாற்றும். அந்த கனவை செயலில் காட்டி வருகிறது நம் பாரத சேவை அறக்கட்டளை. நல்லதையே எண்ணி நல்லதையே செய்து நல்லதையே பரப்ப வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவானது இந்த நம் பாரத சேவை அறக்கட்டளை. பசுமை பரப்பல் முதல் கல்வி உதவி வரை, சிறுவர் பாதுகாப்பு முதல் பெண்கள் முன்னேற்றம் வரை, சமூக விழிப்புணர்வு முதல் உலக சாதனை நிகழ்வுகள் வரை ஒவ்வொரு பயணத்திலும் இந்த ட்ரஸ்ட் தன்னிகரற்ற பணியாற்றி வருகிறது. இவங்க எப்படிப்பட்ட ஒரு என்ஜிஓ? வாட் மேட் த சொசைட்டி அட்ரஸஸ் இஸ் a socially responsible trust? இதற்கான ஆன்சர் எங்களோட சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஆன்கோயிங் 12 சிக்னேச்சர் ப்ராஜெக்ட்ஸில் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாவதாக பசியாற்றும் குடில். பசிதான் மனிதனின் மிகப்பெரிய எதிரி. தேவையுள்ள இடங்களில் தேவையுள்ள மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் 100 குடில்களை தொடர்ந்து இந்த தேசம் முழுவதும் அமைக்க போராடி கொண்டிருக்கிறது என்பிஎஸ். இரண்டாவதாக அன்பால் இணைவோம். முதியோர் இல்லம், குழந்தைகள் காப்பகம், இல்லாதோர் இயலாதோர் இவை அனைவருக்கும் அன்பும் ஆதரவும் வழங்கி வருகிறார்கள். அடுத்ததாக உன்னால் ஒரு மரம். முடிந்தவரை மரங்களை நடுவோம், பசுமையை பாராட்டுவோம் அப்படின்னு உன்னால் ஒரு மரம் நடு அப்படின்ற ப்ராஜெக்டும் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக இயற்கை உணவு உண்ண பழகு. ஃபாஸ்ட் ஃபேஸ் டெக்னாலஜி நிறைந்த ஒரு உலகமாக மாறிட்டுருக்கு. கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்ருக்கோம். அப்படி இருக்க சூழ்நிலையில் பாரம்பரிய உணவை ஊக்குவித்து ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கும் ஒரு முயற்சியாக இந்த இயற்கை உணவு உண்ண பழகு அப்படிங்கிறதும் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக வணிக தலைவி அப்படின்ற ப்ராஜெக்டும் போயிட்டுருக்கு. இதை கேட்டோன்னே உங்கள் எல்லாருக்குமே ஏதாவது தோணியிருக்கும். என்ன தோணுது உங்களுக்கு வணிக தலைவி அப்படிங்கிறத கேட்டால்? பெண்களுக்கான ஒன்று. ஆனால் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? லேடி சிஇஓ. நல்லா இருக்குது கேட்குறதுக்கே. கண்டிப்பாக நிச்சயமாக அதுதான். பெண்கள் தொழில் தொடங்கினால் அந்த குடும்பமும் அந்த சமுதாயமுமே வளரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த என்பிஎஸ்ஸின் வணிக தலைவி. பெண்களுக்கான ட்ரைனிங் அண்ட் ஆண்டர்ப்ரூனர்ஷிப் ட்ரைனிங்ஸ் கொடுத்து அவங்கள தொழில் முனைவோர்களாக மாற்றிட்டு இருக்காங்க. அடுத்ததாக தூய்மை தமிழகம் அப்படின்ற ப்ராஜெக்ட். நம்ம சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்கலைன்னா வேறு யார் பாதுகாக்க போகிறாங்க அப்படிங்கிறத கையில் எடுத்து தூய்மை தமிழகம் அப்படின்றதும் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக மாவீரர்கள். இளைஞர்களுக்கு வர்மம், சிலம்பம், உடற்பயிற்சி மையம், வில்வித்தை, கராத்தே போன்ற பல கலைகளை கற்பித்து உடல் வலிமை, மன வலிமை மற்றும் தேசப்பற்றை வளர்க்கும் ஒரு முயற்சியாக மாவீரர்கள் அப்படிங்கிற ப்ராஜெக்டும் போயிட்டுருக்கு. அடுத்ததாக கற்போம் கற்பிப்போம். ப்ரமோட்டிங் ரூரல் எஜுகேஷன். எஜுகேஷனுக்கு ஆக்சஸே இல்லாத இன்னும் பல கிராமங்கள் இங்கே இருந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி இடங்களில் தேடி போய் தேவைப்படுற ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே என்பிஎஸ் டீமில். அடுத்ததாக உனக்கு நீயே முதலாளி. அ கம்ப்ளீட் ஆண்டர்ப்ரூனர்ஷிப் ட்ரைனிங் டு த யங்கர் ஜென்ரேஷன். இப்போ இருக்க ஜென்ரேஷன் படித்து முடித்தோம் வேலைக்கு போனோம்னு இருக்க இந்த டெக்னாலஜி இருக்க வேர்ல்டில் ஆண்டர்ப்ரூனர் ஆகலாம், நீங்களும் பிஸ்னஸ் மேன் ஆகலாம்ன்ற ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்ததாக செல்ல பிராணிகள். அன்பு, பாசம், விசுவாசம் ஆகியவற்றை கற்றுத்தரும் இவைகளை காப்பதும் நம் கடமை அப்படின்ட்டு இப்போது செல்ல பிராணிகள் அப்படிங்கிற ப்ராஜெக்டும் போயிட்டுருக்கு. இறுதியாக பாரம்பரியா. அழிந்து வரும் கலைகளை காப்பதும் நம் கடமைதான், அதை தவறாமல் கையில் எடுக்க வேண்டும் என்று பாரம்பரியா அப்படிங்கிற ப்ராஜெக்ட் தமிழ் மொழி, திருக்குறள், சங்க இலக்கியங்கள், தமிழரின் திருவிழாக்கள், கோவில் கட்டிட கலைகள் போன்றவற்றை அழிந்து விடாமல் காத்து நம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய திட்டங்கள், நிறைய ஸ்கீம்ஸ் தட் ஆர் ஆஃப் சோஷியல் காஸ் என்பிஎஸ்ல நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதற்கு தலைமைகள் ஆகிய உங்களோட சப்போர்ட் அண்ட் ஜென்ரல் பப்ளிக்காக நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டு வர சப்போர்ட் ஓவர் த லாஸ்ட் 13 years இஸ் ஸோ வேல்யூபிள் டு us. தொடர்ந்து இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் என்பிஎஸ்லேருந்து உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். அவை அனைத்திற்கும் இதே மாதிரியான சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒரு பெரிய கைத்தடல் கொடுத்துடலாமா? நம்ம எல்லாரையும் இங்கே ஒன்றா இணைச்ச என்பிஎஸ்க்கு